வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் ஆர்ஜே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம ஆர்ஜே இன்ஃபோபாக்ஸ் சேனலில் பார்க்க போகிற தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் இருக்கிற அதாவது ஐஓபியோட ஃபிக்ஸட் டெபாசிட்கான வட்டி விகிதங்கள் தான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த வட்டி விகிதங்கள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அதாவது 12 ஜூன் 2025 ரிவைஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ லேட்டஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் என்னன்னு பார்க்க போகிறோம். பிகாஸ் வட்டியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குறைச்சிருக்காங்க. ஸோ எந்தெந்த டென்யூருக்கு என்னென்ன வட்டி இப்போ கொடுக்குறாங்க அப்படிங்கிற லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷனும் அதுக்கான ஒரு சில எக்ஸாம்பிள் கால்குலேஷனும், அதாவது நம்ம டெபாசிட் பண்ணுற பணத்துக்கு எவ்வளோ வட்டி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான கால்குலேஷனும் பார்க்க போகிறோம். நிச்சயமாக இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இது இல்லாமல் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் மணி ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அதாவது நிறைய மணி சேவிங் சேலஞ்சஸ், பிளான்ஸ், டிப்ஸ், மந்த்லி பட்ஜெட்ஸ் அண்டு நம்ம சேமிக்கிற பணத்தை சேஃபாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் அண்டு கோல்டு சிட்டு ஸ்கீம்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ், கோல்டு லோன் நம்ம பேங்க்கில் வாங்குறப்போ அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் என்ன, கோல்டு காயின்கான சேவிங்ஸ், வெள்ளிக்கான சேவிங்ஸ், இது மாதிரி நிறைய மணி ரிலேட்டட் வீடியோஸும், சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறப்ப போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற எல்லா விதமான சேமிப்பு திட்டங்கள் பற்றின டீட்டெயில்ஸ், கூடவே மற்ற பேங்க்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து ஐஓபியில் பார்க்குறோம் இல்லையா, அதே மாதிரி மற்ற ப்ரைவேட் அண்ட் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸில் இருக்கிற ஃபிக்ஸட் டெபாசிட், ரெக்கரிங் டெபாசிட் அண்ட் ஸ்பெஷல் எஃப்டிஸ்க்கான லேட்டஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் அண்ட் கால்குலேஷன்ஸ், இந்த மாதிரி நிறைய மணி ரிலேட்டட் வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது. இதெல்லாமும் தேவைன்னு நினைக்கிறவங்க சேனல் வீடியோஸை செக் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸ் பார்க்கறதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கிட்டிங்கன்னா இனிமேல் நான் போடுற வீடியோஸ் கூட உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் இன்னும் அதிக வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், அதாவது இது ஒரு பப்ளிக் செக்டார் பேங்க், இந்த பேங்க்கில் இருக்கிற ஃபிக்ஸட் டெபாசிட்கான புதிய வட்டி விகிதங்களையும் அதுக்கான கால்குலேஷனும் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் நமக்கு என்னையிலேருந்து எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 12 ஜூன் 2025, அதாவது இன்னையிலேருந்து நமக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பொருந்தும். ஸோ நீங்கள் ஐஓபியில் ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்றப்ப அதுக்கான பேசிக் டீட்டெயில்ஸ் நம்ம முதல்ல பார்த்துடலாம். ஃபிக்ஸட் டெபாசிட் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது உங்ககிட்ட லம்சம் அமௌண்ட் இருக்குது அப்படின்னா அதை டெபாசிட் பண்ணிவிட்டு அதுலேருந்து வட்டியை நம்ம வருமானமாக பெறலாம். அண்டு இது வந்து எல்லா பேங்க்ஸ்லையுமே நமக்கு அவைலபிளாக இருக்குது. வட்டி விகிதங்கள் வந்து ஒவ்வொரு பேங்க்லேயும் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். அண்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா பேங்க்ஸ்லையுமே வட்டியை வந்து குறைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நான் ஆல்ரெடி ஏப்ரல் மேல இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் போடும் போதே சொல்லியிருந்தேன், வட்டி விகிதங்கள் வந்து குறைய போகுது, ஸோ தேவைப்படுறவங்க இப்போ இருக்கிற வட்டிக்கு போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இப்போ வந்து வட்டி அதுக்கேற்ற மாதிரி குறைச்சிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஐஓபி மட்டும் இல்லை, எஸ்பிஐலையுமே வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து குறைச்சிருக்காங்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம மற்ற பேங்க்ஸை பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி ஐஓபியில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மினிமம் டெபாசிட் எவ்வளோ பார்த்திங்கன்னா எஃப்டிக்கு 1000 ரூபாயிலேருந்து நம்ம டெபாசிட் பண்ண முடியும். அதே மாதிரி மேக்ஸிமமாக வந்து பார்த்திங்கன்னா பிலோ 3 crores, அதாவது 3 கோடிக்கு கீழே நீங்கள் டெபாசிட் பண்ணுறப்ப இதில் சொல்லியிருக்கிற வட்டி விகிதங்கள் வந்து உங்களுக்கு பொருந்தும். அண்டு சீனியர் சிட்டிசனாக இருக்கீங்க 60 வயசுக்கு மேலே அப்படிங்கிறப்ப உங்களுக்கு கூடுதலான வட்டி விகிதங்கள் கிடைக்கும். அதே மாதிரி சூப்பர் சீனியர் சிட்டிசன் 80 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கும் பார்த்திங்கன்னா ஜென்ரல் பப்ளிக்கு கிடைக்கிறது இல்லை சீனியர் சிட்டிசனுக்கு கிடைக்கிற வட்டியை விட உங்களுக்கு இன்னுமே அதிகமான வட்டி வந்து கிடைக்கும். அண்டு நாமினேஷன் ஃபெசிலிட்டி நமக்கு கொடுத்துக்கலாம். அண்டு குறிப்பாக சீனியர் சிட்டிசன்ஸ்லாம் இருக்கீங்கன்னா நாமினேஷன் கட்டாயம் கொடுக்கணும். அண்டு டிடிஎஸ் வந்து அப்ளிகபிள் ஆஸ் பர் கைட்லைன்ஸ், நமக்கு கிடைக்கிற வட்டி வந்து பார்த்திங்கன்னா டாக்ஸபிள் இன்கம் தான். ஸோ அதுக்கான டிடிஎஸ் வந்து அவங்க பிடிப்பாங்க. ஒரு ஃபினான்ஷியல் இயர் ஏப்ரல்லேருந்து மார்ச் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ வட்டி கிடைக்குதோ அந்த வட்டியில் 10% வந்து டிடிஎஸ்ஸாக அவங்க பிடிப்பாங்க. அடுத்தது லோன் ஃபெசிலிட்டி, நமக்கு லோனும் கிடைக்கும். உங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி பணம் தேவை அப்படின்னா நீங்கள் லோன் எடுத்துக்கலாம். லோன் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணியிருக்கீங்களோ ஃபிக்ஸட் டெபாசிட்டில் அதிலேருந்து அப் டு 90% வரைக்கும் லோன் அமௌண்ட்டாக நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் அதுக்கான வட்டி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எஃப்டிக்கு கொடுக்குற வட்டியை விட ஒரு 1% வந்து கூட இருக்கும். அடுத்தது ப்ரீமெச்சர் க்ளோஷர் அப்படிங்கிறப்ப நீங்கள் டெபாசிட் பண்ண பணம் உங்களுக்கு எமர்ஜென்சியாக தேவைப்படுது அப்படிங்கிறப்ப நம்ம வந்து முன்னாடியே க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பட் அதுக்கான பெனால்ட்டி சார்ஜஸ் இருக்கும். வட்டியில் வந்து சில 0.5% 1% வந்து குறைப்பாங்க. ஸோ அதை குறைச்சிட்டு நமக்கு வந்து பேலன்ஸ் அமௌண்ட் வந்து கொடுத்துருவாங்க. அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் பே அவுட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெபாசிட் பண்ணிவிட்டு அதுலேருந்து வட்டி வாங்குகிறோம் இல்லையா, அந்த வட்டி வந்து பார்த்திங்கன்னா
உங்களுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது உங்களுக்கு மாதம் மாதம் வேணுமா, இல்லை 3 மாதத்துக்கு ஒரு தடவை, 6 மாதத்துக்கு ஒரு தடவை, வருஷத்துக்கு ஒரு தடவை, இல்லை மெச்சூரிட்டி அப்போ நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கிற டென்யூர் முடிஞ்ச உடனே மொத்தமாக வட்டியும் நீங்கள் டெபாசிட் பண்ண பணமும் சேர்ந்து கிடைக்கும். ஸோ இதில் எந்த ஆப்ஷன் வேணுமோ நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் மெச்சூரிட்டி அப்போ வாங்குறோன்றப்ப நம்ம வட்டியெல்லாம் அதிலே சேர்ந்துட்டு வரதுனால அதுக்கான வட்டியும் கிடைக்கும். ஸோ கொஞ்சம் கூடுதலான வட்டி வந்து மெச்சூரிட்டி அப்போ வாங்குறப்ப நமக்கு கிடைக்கும். அண்ட் இதில் சொல்லியிருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெர்சன்டேஜ் பெர் ஆனம்கானது. இப்போ நம்ம என்னென்ன வட்டி நமக்கு டென்யூருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெபாசிட் பீரியடு ஜென்ரல் சிட்டிசனுக்கு எவ்வளோ, சீனியர் சிட்டிசனுக்கு எவ்வளோ அண்ட் சூப்பர் சீனியர் சிட்டிசனுக்கு எவ்வளோ வட்டி தராங்கன்னு பார்க்கலாம். 7 நாள்லேருந்து 14 நாளுக்குள்ளே நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்றப்ப பார்த்திங்கன்னா இந்த டைம் பீரியடுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா மினிமம் டெபாசிட் வந்து ₹1,00,000. மற்ற எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வந்து ₹1000 நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. பட் 7 டேஸ்லேருந்து 14 டேஸ்க்குள்ளே நீங்கள் எஃப்டி போடுறீங்கன்னா மினிமம் டெபாசிட் வந்து பார்த்திங்கன்னா ₹1,00,000 டெபாசிட் பண்ணணும். அண்ட் அதுக்கான வட்டி வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு 4%, சீனியர் சிட்டிசனுக்கு 4.5%, சூப்பர் சீனியர் சிட்டிசனுக்கு 4.75% கொடுக்குறாங்க. 15 நாள்லேருந்து 60 நாளுக்குள்ளே டெபாசிட் பண்ணுறப்ப ஜென்ரல் சிட்டிசனுக்கு 4, சீனியர் சிட்டிசனுக்கு 4.5%, சூப்பர் சீனியர் சிட்டிசனுக்கு 4.75% கொடுக்குறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி இருந்ததை விட குறைச்சிருக்காங்க. அதே மாதிரி 61 நாள்லேருந்து 90 நாளுக்குள்ளே டெபாசிட் பண்ணுறீங்கன்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு 3.5%, சீனியர் சிட்டிசனுக்கு 4 அண்ட் சூப்பர் சீனியர் சிட்டிசனுக்கு 4.25%. 91 நாள்லேருந்து 179 நாள் நீங்கள் டெபாசிட் பண்ணிங்கன்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு 4%, சீனியர் சிட்டிசனுக்கு 4.5%, சூப்பர் சீனியர் சிட்டிசனுக்கு 4.75% வட்டி கிடைக்கும். 270 நாள்லேருந்து ஒரு வருஷத்துக்குள்ளே லெஸ் தென் 1 இயர் நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணுறீங்கன்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு 5.5%, சீனியர் சிட்டிசனுக்கு 6%, சூப்பர் சீனியர் சிட்டிசனுக்கு 6.25% வட்டி தராங்க. ஒரு வருஷத்துலேருந்து லெஸ் தென் 2 இயர்ஸ்க்குள்ளே நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்றப்ப இதில் வந்து இந்த 444 டேஸை தவிர்த்து மீதி நாட்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 6.7% வட்டி தராங்க. சீனியர் சிட்டிசனுக்கு 7.2 அண்ட் சூப்பர் சீனியர் சிட்டிசனுக்கு 7.45% தராங்க. இந்த 444 டேஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் ஃபிக்ஸட் டெபாசிட். இதுக்கு வந்து ஜென்ரல் சிட்டிசனுக்கு 7.10%, சீனியர் சிட்டிசனுக்கு 7.6 அண்ட் சூப்பர் சீனியர் சிட்டிசனுக்கு 7.85% வட்டி கிடைக்கும். 2 வருஷத்துலேருந்து 3 வருஷத்துக்குள்ளே லெஸ் தென் 3 இயர்ஸ் நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு 6.6, சீனியர் சிட்டிசனுக்கு 7.1 அண்ட் சூப்பர் சீனியர் சிட்டிசனுக்கு 7.35% கிடைக்குது. 3 வருஷம் அண்ட் அபவ், அதாவது 3 வருஷத்துக்கு மேலேயே நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்றப்ப பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு 6.3%, சீனியர் சிட்டிசனுக்கு 6.8 அண்டு சூப்பர் சீனியர் சிட்டிசனுக்கு 7.05% வட்டி தராங்க. இப்போ இது எல்லாமே வட்டி விகிதங்கள் என்னன்றது நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம டெபாசிட் பண்ணுற பணத்துக்கு எவ்வளோ வட்டி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அப்ராக்சிமேட் கால்குலேஷன் தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட் வேல்யூ அண்ட் இது வந்து மெச்சூரிட்டி எப்போ வாங்குகிறோன்னா எவ்வளோ வட்டி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான கால்குலேஷன். டெபாசிட் பீரியட் வந்து பார்த்திங்கன்னா 1 வருஷம். ஸோ நீங்கள் ஒரு வருஷம் எஃப்டியில் போட்டிருக்கீங்கன்னா அதுக்கு எவ்வளோ கிடைக்கும். இப்போ நம்ம சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேயோ வீட்லேயோ வச்சுருந்தோன்னா நமக்கு கம்மியாக தான் கிடைக்கும். சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேயே இருந்தால், வீட்டில் இருந்தால் அதுவும் கிடைக்காது. பட் 1 இயர் எஃப்டியில் நீங்கள் அந்த அமௌண்ட்டை போடுறப்போ உங்களுக்கு எவ்வளோ வட்டி கிடைக்குன்றதுக்கான கால்குலேஷன் தான். ஸோ நிறைய பேர் நம்ம சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் பணம் இருந்தாலும் அதை எஃப்டியாக மாற்றுறதுக்கு யோசிப்போம். பட் இந்த மாதிரி ஷார்ட் டைமில் போட்டு கொஞ்சம் கூடுதல் வட்டி வாங்கணும் அப்படின்னா நமக்கு அது பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ இப்போ எவ்வளோ அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் ₹10,000 டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ₹687 வட்டி கிடைக்கும் இந்த ஒரு வருஷத்துக்கு. ஸோ இது மெச்சூரிட்டி அப்பன்றதுனால இந்த வட்டியும் நீங்கள் டெபாசிட் பண்ண பணமும் சேர்ந்து மொத்தமாக உங்களுக்கு ஒரு வருஷம் முடிவில் கிடைக்கும். அதே சீனியர் சிட்டிசன் ₹10,000 போட்டிங்கன்னா உங்களுக்கு ₹740 அண்ட் சூப்பர் சீனியர் சிட்டிசனுக்கு ₹766. ₹50,000 டெபாசிட் பண்ணிங்கன்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு ₹3,435 வட்டி கிடைக்கும். சீனியர் சிட்டிசனுக்கு ₹3,698 கிடைக்கும் அண்ட் சூப்பர் சீனியர் சிட்டிசனுக்கு ₹3,830 வட்டியாக கிடைக்கும். ₹1,00,000 டெபாசிட் பண்ணிங்கன்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு ₹6,870, சீனியர் சிட்டிசனுக்கு ₹7,397, சூப்பர் சீனியர் சிட்டிசனுக்கு ₹7,661 வட்டி கிடைக்கும். ₹3,00,000 நீங்கள் டெபாசிட் பண்ணிங்கன்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு ₹20,611 வட்டி மட்டும் கிடைக்கும் அண்ட் சீனியர் சிட்டிசனுக்கு அதே ₹3,00,000 ₹22,190 வட்டியாக கிடைக்கும் அண்ட் சூப்பர் சீனியர் சிட்டிசனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ₹22,982 வட்டியாக கிடைக்கும். ₹5,00,000 நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு ₹34,351 வட்டியாக கிடைக்கும். சீனியர் சிட்டிசனுக்கு ₹36,984 வட்டியாக கிடைக்கும் அண்ட் சூப்பர் சீனியர் சிட்டிசனுக்கு ₹38,304 வட்டியாக கிடைக்கும். இது ₹8,00,000 நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு ₹54,962, சீனியர் சிட்டிசனுக்கு ₹59,174 அண்ட் சூப்பர் சீனியர் சிட்டிசனுக்கு ₹61,286 வட்டியாக கிடைக்கும்.
நீங்க ஒரு ரூ. 10,00,000 டெபாசிட் பண்றீங்க அப்படின்னா, 1 வருஷத்துல ஜெனரல் சிட்டிசனுக்கு வட்டி மட்டும் ரூ. 68,702வும், அதே சீனியர் சிட்டிசன் ரூ. 10,00,000 டெபாசிட் பண்ணா உங்களுக்கு ரூ. 73,967 வட்டியாகும். சூப்பர் சீனியர் சிட்டிசன் அதே ரூ. 10,00,000 டெபாசிட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ரூ. 76,607 வட்டியா கிடைக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, அப்ராக்ஸிமேட் கால்குலேஷன் அண்ட் இதில வந்து பார்த்தீங்கன்னா, டிடிஎஸ் கட் பண்ணாத அமௌண்ட்டு டிடிஎஸ் கட் பண்ணாங்க அப்படின்னா, அதுக்கேத்த மாதிரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்து ஃபைனலா வேறுபடும். ஸோ இன்றைக்கி நான் சொன்ன இந்த தகவல் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தேவைப்பட்டால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே. நன்றி, வணக்கம்.